அது வேற இப்ப புது கரண்ட் பிரச்சனை வேற bro. போட்டு. இந்த ட்ரைனேஜ் வேற அது இப்ப அது ஒண்ணு அந்த இது அது வேற திறந்து விட்டு போயிடுறானுங்க. ஏன்னா தண்ணி வந்துட்டு உள்ள போக மாட்டுதுன்னு பைத்தியக்கார பசங்க. இந்த ஒரு படம் ஞாபகம் இருக்குது. ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு அந்த ட்ரைனேஜ்ல விழுந்துருவேன் சர்றன்னு. ஆமா, நம்ம அதான் தலை நடிச்ச படம் கண்டு கொண்டேன் கண்டுதான். அதான் அதே மாதிரிதான் எல்லாருக்கும் ஃபீல். ரெக்வஸ்ட் அப்ப போன வருஷம் சென்னை, இந்த வருஷம் திருவண்ணாமலையா? நைஸ் நைஸ். அடுத்த வருஷம் யாரு கமான்? அடுத்த வருஷம் கடலூருக்கு அனுப்புங்க. நான் ஒருத்தர் தொல்லை தாங்க முடியல. கடலூருக்கு அனுப்பிச்சாதான் சொல்லுவேன். தயவு செஞ்சு அவருக்கு அனுப்புங்க மேடம். யாரு bro? ஊர்லயும் பாதிப்பு நடந்திருக்கு. ஆனா நாங்க இல்ல, யார் கடலூர் bro இங்க? கடலூர் கடலூர்லாம் ரேவந்த் கடலூர்ல இருக்க ஆளுங்கெல்லாம் வெளியே அனுப்புங்க. அப்படியே அவர்தான்டா சேஃப்டியா இல்ல, இருக்கு. கடலூர் ஆல்ரெடி சரி அப்படிதான். கடலூர், பாண்டிச்சேரி, திண்டிவனம் அந்த சைடு சரி, அப்படிதான். எனக்கு ஒரு டவுட். எப்போ புஷ்பா 2 பிவிஆர்ல புக்கிங் ஓப்பனு? ஆமா, இன்னும் வரல. லாஸ்ட் ஒரு 2 daysல வரும். இல்ல இன்னைக்கா இல்ல நாளைக்கு விடுவானா? ஜனங்க இல்ல இல்ல சீனி போலீஸ்ல ஜனங்க விடல மழை சென்னையில இன்னும். நான் சீனி போலீஸ்ல புக் இல்ல பண்ணலாம். ஜனங்க மழையில கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு சொகுசு கேக்குதா? எனக்கு புரியல. சென்னையில மழை இல்லைங்க. நாங்க என்னங்க பண்றது? நாங்க நிம்மதியா வாழக்கூடாதா? இந்த போன வருஷம் தானே டிசம்பர் எங்களுக்கு தூக்கி போட்டு மெரிச்சிங்க. ஆனா இன்னொன்னு நோட் பண்ணி, அதான் இந்த பிரணவ் பக்கத்து ஊர் யாருன்னா என்னன்னா என்ன சொல்லுவோம், நாங்க இங்க சென்னையில அடி போட்டு வர பக்கத்துல உட்காந்து அதான் பக்கத்து ஊர்ல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஐயா ஜாலி 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 ஐயா ஜாலி 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 ஸ்டேட்டஸ் போட்டுறாங்க. இன்னொன்னு சென்னைனாலே இப்படிதானே, அது வேற ஒரு குறை. ஏன் அதான் இப்ப பக்கத்து ஊர்லாம் வருதுல்ல, இப்ப தெரியும். ஏன் வெயிட் பண்ணீங்க? போன வாட்டி எங்க ஃபேமிலி அழியும் போதெல்லாம் இவ்வளவு வருத்தப்படலையே நீங்க? இல்லப்பா, நான் பொதுவா ட்வீட்டே போடல. இப்பதான் நான் ஒரு வேற உலகத்துல இருந்து வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நீ கங்குவாவே பார்த்த. ஊர் ஜனத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ உட்காந்து கங்குவா பார்த்த. ஏன்னா உங்க ஊர்ல பிரச்சனை நம்ம ஊர்ல இல்ல. திருவண்ணாமலையும் அப்புறம் ஒரு சில ஏரியால தான். ஆனா இல்ல இல்ல அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்துல நடக்கிற பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையே தெரியலடா. எனக்கு குமரன் எங்க வாயறியும் வந்தாச்சு. அடி வாங்குறது யாரு தேவையில்ல. இல்லடா, அது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அப்படி இருந்துச்சு. ஆனா ரேவந்த், நம்ம சென்னையோட அங்கதான் பெரிய அஃபெக்ட் ஆயிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தியா? நான் ஒரு ட்வீட் போடுறது முன்னாடி பேசியிருந்தான் அது. அவன் இன்ஸ்டாகிராம் போனா புஷ்பா புக்கிங் எப்பன்னு பாத்துருப்பான். அவ இதுங்க ஆக்ட்ரஸ் இது பாத்தோம்னா இல்ல, இப்ப சஜஷன்லயே வருது. அது ட்ரெண்டிங் இதுல புயல். ஆனா அங்க வர்ற வெள்ளம் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ. இப்ப நம்மள்ட்ட வந்துட்டு தேங்கி நிற்கும், புரியுதா? கடலூர் அப்படின்னு தெரியல, சென்னை எல்லாம் தேங்கி நிற்கும் அந்த தண்ணி இதெல்லாம் வந்துட்டு. அங்க 7 பேர் இறந்துட்டாங்களாம். ஆனா இல்ல, ஏதோ ஏதோ ஆறு மாதிரி அடிச்சுன்னு போயிட்டே இருக்குது. ஏதோ அருவி மாதிரி மலையில கட்டி இருக்காங்க போட வீடெல்லாம் மலை பொல்லான மலை. இல்ல மலை. ஆனா ஜனங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி நான் ஸ்பேஸ்ல உட்காந்து பேசிட்டு தெருவிலே உட்கார முடியும் கேட்பாரு. உட்காருங்க அதுக்கு தானே இருக்கீங்க. மழை தூரு இல்ல தெருவுல உட்காரலான்னு பார்த்தா மழை தூருது. இங்கெல்லாம் ரோடு இப்ப பளிச்சுன்னு அதெல்லாம். ஆனா லைட்டா நடுவுல ஏதோ தோறுச்சு, அவ்வளவுதான். இல்ல இதுக்கப்புறம் நீ கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா எதுவும் பேச முடியாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் வேற வந்திருக்கான். ஆனா பச்சையா எக்ஸ்போஸ் ஆயிடும் ப்ரோ சூர்யா ஆர்டிபிஷியல் நடிப்பின் நாயகன்னு. பிரணவ் ஒரே நிமிஷம், மழைய பத்தி தானே பேசுறோம். குமார், நீ வர்றது முன்னாடி கங்கா பத்தி சொன்னாரா? அந்த படத்தை பார்த்த பிறகு இங்க நாட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியல. கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். இந்த கங்குவா பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு அடியும் தாங்குற அளவுக்கு எனக்குள்ள ஒரு தெம்பு வந்துருச்சுரா. எதுக்கு நான் கவலைப்படுறதா இல்ல. அப்படி ஒரு முரட்டடியாது இல்லடா. அதான் நேற்று ஒரு பாக்கல, ஏத்தி பார்க்க சொன்னேன். ஃபைல்ல அம்சம் டெல்லியன்ல ஏத்தி பார்த்துட்டு குஜால் ஆயிட்டாரு. எனக்கு இல்ல அந்த சின்ன பையனோட ஆக்டிங் எங்க தெரியுமா பிடிச்சிருந்துச்சு? கடைசியா ஒரு அந்த பிளைட்ல ஃபுட்பால் அடிப்பார்ல,
அப்போ ஆமா அப்போ வந்து பிரான்சிஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரான்சிஸ் ஓகேவா, சூர்யானே விட்டுருவான். இல்ல சூர்யானே விட்டுருவான். அந்த கேரக்டர் மட்டும் நம்ம பேசுவோம் ஓகேவா. அந்த பிரான்சிஸ் கேரக்டர் வந்து ஃபுட்பால் அடிக்கும் போது திரும்ப வந்து அவர் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தனையா அந்த அந்த என்ன சொல்றது அந்த சின்ன பையன் வந்து பார்த்தனையா இந்த லவ் ஒரு மாதிரி பேர்ட்ஸ் எம்ஜிஆர் பாட்டுல ஒரு நிமிஷம்டா லவ் பேர்ட்ஸ் எம்ஜிஆர் பாட்டுல அவர் வந்து சரோஜாதேவி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தலையை ஆட்டி ஆட்டி இது பண்ணுவாங்க. லவ் பேர்ட்ஸ் அப்படி தலை ரெண்டு பக்கமும் இது பண்ணி அதை வந்து எம்ஜிஆர் இமிடேட் பண்ணுவாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பையன் ஒரு அப்படியே தலையை ஆட்டி ஆட்டி காமிச்சிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இந்த ஷார்ட்ஸ் வேணா இருக்குது என்ன எடுத்து போடுறேன். அந்த பையன் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையுமே வெறித்தனமா இருந்துச்சு. அந்த பையன் பொருவா வந்து மெத்தட் ஆக்டிங் அவனுக்கு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. சாக்ரிஃபிகேஷன் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒருத்தனுக்காக நீங்க வந்து இது பண்ண வேணாம், நீங்க உங்க இனத்தை பாருங்க, என் ஒருத்தனுக்காக வேணாம்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா பொருவா கொஞ்சம் யோசிச்சிருந்தா ஒரு 2 உழுக்கு உழுக்கிருந்தா அந்த ஸ்கிப்ல போய் ஏதோ ஒரு மூலையில இடிச்சிருப்பான், அப்படியே ஒரு கப்புன்னு புடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஐடியா இல்லாத இல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது கங்காக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது கையில ஏற்கனவே குத்திட்டாங்க ஓகேவா. அவருக்கும் குத்துறாங்க உடனே காயம் அறிடுது. அது என்ன பச்சளை சாப்பிடுறது என்ன நாட்டு மருந்து சாப்பிடுறதுன்னு தெரியல. நம்ம மெத்தட் ஆக்டர் பொருவா வந்து லெப்ட் சைட்ல குத்தி வந்து வெளியில எடுத்துருவாரு, அத புடுங்கி போட்டு வந்து கொள்ளுவாரு எல்லாரையும். இல்ல அது இதுவே பாத்தீங்கன்னா இந்த பிரான்சிஸ் கேரக்டர் பாத்தீங்கன்னா கூட சும்மா 2 புல்லட் அக்கில்ல கிட்னி கிட்ட அக்கில் இல்ல சரி கிட்ட வாங்கிட்டு அதான் அதுக்கப்புறம் ஒரு நிறைய பேர் இல்லப்பா நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க இந்த ரேம்ப் டோர் ஏன் ஓப்பன்லயே இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா. அது வந்து ஒரு ரீசன் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஒண்ணுல சாப்பிட போறாங்க நான் வரேன்னு சொன்னேன். அதாவது அது வந்து ஒரு ரீசன் கிடையாது. ஏன்னா அவங்க அர்ஜென்ட்டா பாத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் எடுத்துன்னு போறாங்க ஓகேவா. அந்த பிளைட் எடுத்துட்டு அந்த இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாங்க. அதனால அது ரேம்ப் டோர் ஓப்பன்லயே இருக்குன்னு வைங்களா. இல்ல அதாவது இல்லங்க அது என்னன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது எப்படியும் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் தான் டேக் ஆஃப் ஆகும் ஒரு நார்மல் பிளைட் எப்பயுமே. இப்ப அந்த ஸ்பீட்ல போகும்போது நீ வந்து டோர்வேவை திறந்து வச்சிருந்தா அங்கதான் நம்ம பொருவாவை உட்கார வச்சிருக்காங்க. பொருவா அப்படி இழுத்துக்கிட்டு வெளில ஓடுற மாட்டாரு அடிக்கிற காத்துக்கு. இல்ல புருவா வந்து அந்த எட்ஜில உள்ளாரதானே உட்காந்துக்காரு. சோ அதனால வந்து சாரி அந்த உள்ளார உட்காந்துக்கனால அவர் வந்து அந்த காத்துல போக மாட்டாரு. அதாவது அந்த பிளைட்டே 10 அடி தாங்க இருக்கும். அப்படியா? இல்லையா, அது வந்து பெரிய இது மாதிரி தானே காட்டுறாங்க. அந்த இது ஆர்மிக்கு யூஸ் பண்ற பிளைட் மாதிரி தானே காட்டுறாங்க. ஆர்மி பிளைட் மாதிரி காட்டினாங்க. ஆனா உள்ள 10 அடி தானே இருக்கு. அதுலயும் அதுல ஒரு பயங்கரமான அது அந்த ஃளைட் டேக் ஆஃப் ஆவற இல்லங்க. இது நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் குட்டி குட்டியா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அது கிடையாது. என்னன்னா அதுல வந்து ஒரு பயங்கரமான ஃப்ரேம் இருக்கும். இல்ல நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்றேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரு வாட்டி நீங்க ஓடிடில படம் பார்த்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டு ஓட்டாம பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ஐயா எங்களுக்கு அப்ப தைரியம் இல்லங்க ஐயா. எங்களுக்கு தைரியம் இருந்தது இல்ல. அதுல ஒரு அதுல ஒரு பயங்கரமான பிரேம் ஒண்ணு இருக்குங்க ஐயா. பவன் கல்யாண் பாத்தியா பர்மிஷன் கொடுத்துட்டான். எதுக்கு? புஷ்பா 4ஆம் தேதி நைட் 9:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வேர்ல்டு வைடு இந்தியா டைமுக்கு. பிரீமியர் ஒன் ஷோ பிரீமியர். அதே மாதிரி வந்து பிரைஸ் ரேட்டும் கொடுத்துட்டு அந்த ஒரு ஷோக்கு மட்டும் 800 rupees பிளஸ் வச்சுக்கலாம். 800 rupees. ஆமா 800 பிளஸ் ஜிஎஸ்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. அவர் பவன் கல்யாண்லாம் விட்டுருங்க, இந்த துணை முதல்வர்னா அவங்க ஃபுல்லா சினிமாவை தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்களா? இல்லண்ணே, ஏன்னா இங்கேயும் துணை முதல்வர் சினிமாவை தான் ஃபோக்கஸ் இல்ல இங்க இருக்கிற ஒரு நிமிஷம் இங்க இருக்கிற துணை முதல்வர் தான் வந்து சினிமாவை ஃபோக்கஸ் பண்றாரு. அங்க இருக்கிற துணை முதல்வர் முதல் முறையா வந்து சினிமாவுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் அவர் சினிமா பக்கமே போல.
அங்க இருக்க துணை இல்ல அங்க இருக்க துணை முதல்வர் என்ன பண்றாருன்னா சிங்கம் சூர்யா மாதிரி போய் வந்து சீஸான கப்பலை வந்து திரும்பி சீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இது போய் அது ராங். ஒரே நிமிஷம் நீங்க ஃபுல் டேட்டாவே படிச்சேன். இல்ல உனக்கு உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க. அது அடுத்து உனக்கு கலர் ஒரே நிமிஷம் உனக்கு கலர் சொன்னதை வந்து நீ கேட்டுலாம் சுத்தாத. ஒரு நிமிஷம் நீங்க சாப்பிட்டுட்டே வாங்க. நீங்க பொய்ய பரப்புறா எப்படி நீங்க வந்து அலோவ் பண்றீங்க? ஒரு ஓஸ்டா ஒரு டாபிக் தான் முழுசா ஒண்ணு பேச மாட்டீங்களா? போயிட்டு வாங்க. கங்குவா மாரட்டிங்க எவனாச்சும் கங்குவா பக்கத்துல. அது என்ன தெரியுமா குமாரா? இந்த ரேஷனோட அரிசி இருக்குல்ல, அரிசி எல்லாம் வந்து டன்னா இவனுங்க கடத்திட்டு இருந்திருக்காங்க. அத வந்து பவன் கல்யாண் வந்து சும்மா வந்து போர்ட்டை செக் பண்ணோன்றப்போ அவங்க வந்து இல்ல சார் இப்பெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க எதுவும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. அவன் ஏன் இப்படி சொல்றாங்கன்னே போய் செக் பண்ணியிருக்கான். செக் பண்ணி ரவுண்ட்ஸ் போயிருக்கான். அப்போ வந்து புடிச்சிட்டான். அது ஏற்கனவே வந்துட்டு சீஸ் பண்ண அதெல்லாம் சும்மா அல்ல அலெக்ஸ், அதெல்லாம் பொய். இவங்க உட்காந்து அவங்க அந்த ஜெகன்மோகன் குரூப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்து கலர் அதான் சொன்னேன். கலர் சொன்ன பத்தியா? நான் கெஸ் பண்ணேன். நான் கெஸ் தான் பண்ணேன். ஜெகன்மோகன் குரூப் இல்ல அதெல்லாம் கிடையாது. நீ எல்லாத்துலயுமே வந்து பவன் கல்யாண் எக்ஸ்போஸ் தான் ஆகிட்டு இருக்கிற. அவன் மேல ஒரு அலிகேஷன் வந்து திருப்பதி லட்டு விஷயத்துல எல்லாம் நான் சப்போர்ட்டே பண்ணல. ஒரு நிமிஷம் லட்டு விஷயத்துல அவன் வந்து ஜோக்கரா நின்றா அதை நானும் சொல்றேன். இந்த விஷயத்துல அவன் வந்து மாஸ் பண்ணிருக்கான். அதை நம்ம சொல்லிதான். இன்னும் கொஞ்ச நாள்ல இதுவும் ஜோக்கர் ஆயிடுவா. அலெக்ஸ் கேக்குதாடா அலெக்ஸ்? மாசோ தமாசோ அதாவது பார்த்தா நீங்க லோக்கல் டிஎன்இபி வந்து அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அதானி பிரச்சனை. அது என்னது அமெரிக்கால கேஸ் போட்டு அங்க கோர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல் மாறுது. பக்கத்து ஸ்டேட் பிரச்சனைக்கு போயிட்டாங்க. நீங்க கூட சொல்லுங்க. சரி அண்ணா, ஆக்சுவலா அந்த டாபிக் எடுத்து பேசுவானே அண்ணா. ஒரு நிமிஷம் குமரா, ஒரு நிமிஷம். இது விளையாட்டு செய்தி. அப்புறம் ஆக்சுவலா அந்த பிரச்சனையை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதானியும் தமிழ்நாடு நம்ம இப்ப பேசணும் நீங்க அந்த பிரச்சனை பேசணும். நீங்க தமிழ்நாட்டையும் அந்த பிரச்சனை முதல்ல பேசுனது நம்ம அலெக்சிஸ் பேசதான் இருக்கும். ஓகேவா? இது இல்லண்ணா டிஎன்இபி வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அது என்னது? அது என்ன கேஸ்? அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க வந்து அப்படின்னா என்ன பயப்படுறீங்களா பேசுறதுக்கு? யாரும் பேசலன்னு குத்தி காட்டுறாரு. அம்மாளுக்கு பயமா? கேட்க போன்ல பாத்துருக்காரு. பயமானு கேக்குறேன். ஒரு நிமிஷம் விக்னேஷ், நான் எல்லாரும் குரூப்பை பாருங்களேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் குரூப்பை பாருங்க. எல்லாம் போட்டு பாருங்கன்றப்பல அவங்க குரூப் பாருங்க. குரூப் இனக்குழு குரூப் பாருங்க. ஓகே, அது ஒண்ணு. அது இல்லடா, அது வந்து கங்குவா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு பிவிஆர்ல ஓபன் பண்றது கஷ்டம் தான். நான் குரூப்பை பாடுறா ஒழுங்காக்கா. இப்பதான் போட்டிருக்கான்டா, லேட்டா போட்டிருக்கான். அது ஏன்டா இப்போ போட்டு வந்து அது இருக்கட்டும், பாப்போம். இப்போ வந்து இது காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும் திமுக வந்து அது மாட்டுமா ப்ரோ? அதெல்லாம் மாட்டாது ப்ரோ. ஏன்னா கண்டிப்பா அவங்க வந்து அது அவங்க மாட்டுறாங்களோ மாட்டலையோ எந்த நியூஸ் சேனலும் அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப இசைவாணி பிரச்சனை வந்துச்சு இல்ல, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பண்ணி விட்டது எனக்கு நான் நினைக்கிறேன். இல்ல அது ஓகேங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப இசைவாணி பிரச்சனையா இருக்கட்டும், இன்னொன்னு இப்ப ரீசெண்டா அரெஸ்ட் ஆனாங்க. அவங்களும் நல்லவங்க கிடையாது. அவங்க பேர் என்னது, கஸ்தூரி, கஸ்தூரி. ஓகேவா? அந்த பிரச்சனை இருக்கும். சோ இதுலன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நயன்தாரா பிரச்சனை. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதுவா வரும் அந்த டைம்ல. ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான இல்லண்ணே, அது ரைட்டுண்ணே. இது நம்மளே ஏன் எடுத்து பேச மாட்டோம்? இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனைண்ணே. இப்போ அதானி வந்து மோடியோட கைக்கூலின்னு சொல்றாங்க. நம்மளுக்கும் தெரியாது, மேபி இருக்கலாம். இப்போ அந்த கைக்கூலியோட டிஎன்இபிக்கு என்ன வேலை? கொஸ்டின் மார்க். அதாவது அவங்களோட ப்ராஜெக்ட் பாத்தீங்களா, யூஎஸ்ல அவங்க இந்தியால வந்து பாத்தீங்கன்னா, அதாவது யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா? யார் வாங்கியிருந்தா?
அதானி அவங்களோட ஓகே. ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருந்தாங்க. அது என்னது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபண்டிங் குடுத்துருக்காங்க. ஃபண்டிங் கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ ம். அதுல வந்து அவங்க என்னாச்சு, ஆஹ் நீங்க எங்க இது பண்ண போறீங்க, அதாவது இந்த பவர் பிளான்ட் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் இது கொடுக்குதா, ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், ஓகேவா. இந்த அதான் இந்த டைடல் பவர், விண்ட் பவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோலாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இப்போ வந்து அது வந்து தனியார் கிட்ட இருந்து வாங்குறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நெய்வேலி இல்லை அட்டாமிக் பவர் பிளான்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது வச்சு நடத்துது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அது மானியம் கொடுப்பாங்க. அது வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். இவங்க தனியார் கிட்ட வாங்கினாங்கன்னா அது டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க வைக்கிறதும் சட்டம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இது கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வந்து இத்தனை யூனிட் நீங்க வாங்கிக்கோங்க, அதுக்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவோன்ற மாதிரி இவங்க கொடுத்துருந்தாங்க. யாரு பேர் வந்து அதானி அவங்க குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா அது இது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இது வந்து இவங்க அப்ரூவல் பண்ணதுக்கு அது சம்திங் அவங்க வந்து இந்த அதிகாரிகள்லாம் அந்த டைம்ல வந்து இங்க பணம் வாங்கியிருக்காங்க. அதை வந்து நீங்க உங்க கண்ட்ரில வந்து நீங்க அப்ரூவல் வாங்கினதே நீங்க வந்து இல்லீகலா தான், அதாவது பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்கன்ற மாதிரி அவனுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. கண்டுபிடிச்சு அதை வந்து அங்கே கேஸ் போட்டு விட்டாங்க. அது யார் யாருன்னா பார்த்தீங்கன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தா அது வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்குன்னு பார்த்தா இங்க தமிழ்நாட்டில் வந்து முக்கியமான ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது கையெழுத்து போட்டதாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த கரண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதானியோட கரண்ட்டு, அதை வந்து வாங்குறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பணம் கொடுத்து இது பண்ணதான், அதாவது லஞ்சம் கொடுத்து தான் அந்த அப்ரூவலே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதானி மேலே கேஸ் அங்கே இதில் இருக்கு. அதுவும் எங்கன்னா யூஎஸ் கோர்ட்டில். இப்போ அவர் வந்து அதானி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட்டில் வந்து ஆக சொல்லியிருக்காங்க. அவர் போயிட்டு அங்கே விளக்கம் கொடுக்கணும், இல்லைன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனைல கவர்மெண்ட் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. இது வந்து எக்ஸாக்டா எனக்கே தெரியல, இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துக்கலாம். ஆனா ஓவராலா பார்த்தா இதான் விஷயம். இந்த இதில் தான் நடந்திருக்கு. இந்த பவர் பிளான்ட் அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது இதுல தான் பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கு. இது எடுத்தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இது ஒருவேளை காங்கிரஸ் பண்ணிருந்து இப்ப ஆட்சி மாறுதுன்னு இது வந்து வேற மாதிரி பூமா இது வந்து இது வரும். இதை பத்தி எல்லா மீடியாவும் பேசும், இதை பத்தி எல்லா இதுவும் பேசும். ஒருவேளை இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆட்சி காங்கிரஸ் வருதுன்னு வைங்களேன், அப்போ வந்து இதை பத்தி பெருசா பேசுவாங்க. ஸோ இது வந்து ஆளுங்கட்சி ஸ்டேட் சென்ட்ரல் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இது வந்து நியூஸ் சேனல்லாம் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. அப்ப அதாவது இப்ப தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற திமுக வந்து இத பத்தி ஏன் பேச மாட்டேங்குது? இப்ப கூட்டணி இல்ல கூட்டணின்னு அவங்க வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது இல்ல. அவங்களே பாத்தீங்கன்னா அவங்க பிஜேபிக்கும் சப்போர்ட்டா தானே இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது கூட்டணின்றது வந்து பேருக்கு தான் கூட்டணி. அவங்க வந்து பிஜேபி கூடயும் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்க. போன ஆட்சியில கரு பலூன் பறக்க விட்டுருப்பாங்க, இந்த ஆட்சியில வெள்ளை பலூன், அது இல்ல வெள்ளை கொடை. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு சமரசத்தில் தான் இருக்காங்கன்னு வைக்கலாம். உங்களை நான் கண்டுக்க மாட்டேன், எங்களை நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அரசியல் பார்த்து ஏன் போகும். மழை வந்துச்சு. அதுவும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது இப்போ இது கொடுப்பாங்க, என்ன சொல்ற நிவாரணம் கொடுத்தாங்கன்னு ஒரு வீட்டுக்கு இவ்வளவு தூரம் சொல்லிட்டு சென்னையில கொடுத்தாங்கன்னு. சென்னையில கொடுக்க மாட்டாங்க. இல்ல கொடுத்தாங்கன்னா சொல்றேன் எந்தெந்த ஏரியால, திருவண்ணாமலை அந்த சைடு போயிடும் எல்லாருக்கும் அந்த ஆமா எல்லாருக்கும் வந்து வீட்டுக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு வரும்போது என்ன 500 ரூபாய்க்கு ரோஸ் பவுடர் வாங்கிங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இல்ல ஜனங்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் பரவாயில்லையே இந்த வருஷம் இந்த 5 ஆட்சி நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து மக்களும் பாத்தீங்கன்னா யாரப்பா கொடுப்பா பேச கங்குவாவே பேசிருக்கா, அதுவாச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்குன்றா. நீ வேற ஏன் நீ இப்படி இருக்க? எல்லாத்துக்கும் இந்த ரேவந்த் பையன் தான் காரணம். என்ன எவ்வளவு நாள் தான் பேசிங்க? படம் ரிலீஸ் HDயே இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருச்சு. இல்ல ரேவந்த் விக்னேஷ் என்ன இப்ப கங்குவாவை பாசிட்டிவா பேசினா கீழே இருக்கிறவன மேல வந்து உன்னை தலையிலேயே தட்டுவான். பாரு ரேவந்த், எனக்கு
நீ பேசக்கூடாதுன்னு சொல்ற. இப்ப வலிமை படத்துல வந்து இப்ப காலை கீழே வச்சதுக்கு அப்புறம் டோர் திறக்கிற மாதிரி இந்த பிளைட் டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பால் பறந்து போய் வந்து திரும்பி டேக் ஆஃப் ஆகும். இதுலயும் ஒரு ஃப்ரேம் அது மாதிரி இருக்குது. நம்ம இல்ல இல்ல பேசணும்னா எல்லாத்தையும் ஈக்குவலா பேசணுமா இல்ல இல்லையா? அது வந்து அந்த பையன் பேரு என்னது, குட்டி பையன் பேரு கரண்ட் இதுல ஒரு ஜெட்டா செட்டா அவன் தான் பாத்தீங்கன்னா உனக்கு பிளைட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவானே. இப்ப புரியுது அவனுக்கு. அவனுக்கு மைண்டாவே பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் அந்த ஆனா பவர் இல்ல மியூட்டன். அது ஆனா இல்ல அது 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 ஒண்ணும் கிடையாது. இந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்துருக்கிறாரு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருந்த சீனை அப்படியே தூக்கி வச்சிட்டாரு. இந்த பவர் எடுப்பா, இல்ல இந்த இல்ல பவர், அந்த எனக்கு பவர் எடுப்பா, அந்த பாருடா, பவர். அது தமிழ்ல எங்கனாவது இது பண்ண முடியுமா? போயிட்டு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இல்ல எனக்கு பவர் ரேஞ்சர் கூட முடியாதுடா. டேய் இல்ல இல்ல டேய் 300 டேய் பாட்டர்ஸ் டேய் கண்ணு டேய் முன்னாடி டேய் எடுத்து பா- வச்சு டேய் அப்பார்ட்மெண்ட் லூசு, கண்ணு முன்னாடி எடுத்து வச்சு சொல்லு. நீ டேய் நீ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல தானே அந்த பவர் வரும், அந்த லெவிடேஷன் தமிழ்ல பவர்லாம். எப்படா செட் ஆகும் இவனை? போய் எப்படா அது ஒர்க் அவுட் ஆகும்? அதான் எடுத்தாடு, அதுதான் எடுத்தாடு. பவர் ரேஞ்சரே பரவாயில்லன்ற மாதிரி இருக்குதுடா டேய். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு மிஸ்டேக் பாத்திருக்கீங்களா நீங்க? என்னது bro? அந்த 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 சண்டை போடும் போது அந்த பையன் வந்து சூர்யா நெஞ்சிலே கத்தி குத்துவான் பாத்திருக்கீங்களா? அது ஆமா, நெஞ்சு பக்கத்துல. ஆமா, அதே மாதிரி அதே நீங்க கிளைமேக்ஸ்ல அந்த கப்பல்ல பாபி தியோலோட சண்டை போடும்போது சட்டை மொத்தமா கிழிஞ்சு போயிடும் சூர்யாது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நெஞ்சில அந்த தழும்பே இருக்காது, குத்துனதுக்கான தழும்பே இருக்காது. பாத்திருக்கீங்களா? நீங்க வேறங்க, அதெல்லாம் டக்குனு மறந்துடும். அதான் சொல்றேன், அது ஒரு ஒரு ஃபேண்டசி படம், யாருக்கும் தெரியாது. விக்னேஷ் ப்ரோ, இந்த ஹாரி பாட்டர்ல ஃபீனிக்ஸ் பறவையோடைய கண்ணீர் வந்துட்டு போட்டா அந்த காயங்கள் ஆறுன்னு சொல்லிட்டு ஒண்ணு காட்டிருப்பானுங்க, புரியுதா? இல்ல அந்த மாதிரி சாரு பொருவா கண்ணீர் பட்டு காயம் இருந்துச்சான்னு தெரியல. ஃபீனிக்ஸ் பேர்டு என்னது மேல இது மாதிரிலாம் அனுப்பாதீங்கடா டேய், அதெல்லாம் டெலீட் பண்ணா. நீதானா டிரைவர்? ஏய் உனக்கு எது அனுப்பணும் எது அனுப்ப கூடாதுன்னு தெரியாதா? டிரைவர் உன்னை வச்சுதான் வண்டி ஓட்டணும். சூப்பர். பிரணவ் தானே இப்ப பண்ணா? நானேதான். ரிமூவ் பண்ணி விடு. பண்ணிட்டேன்டா. நான் பிரணவ் ரிமூவ் பண்ணி விடுன்றேன். நல்லாதான் இருக்கிறான், திடீர்னு மண்டை காஞ்சிடுறான். விடு விடு. சரிண்ணா விக்னேஷ் ப்ரோ, ரொம்ப ஐப்பு எல்லாம் காட்டுங்க, சும்மா பார்த்தத சொல்லுங்க. சும்மா வந்து பயந்து எனக்கு என்ன பயமா? கேக்குதா? நான் குமார் ஒருவேளை இதெல்லாம் அவனுக்கு கீழே கேட்டானுன்னு எடுத்துக்க, எங்க நாலு படைபலத்தை பார்த்து இவர் பயப்படுறாருன்னு அந்த மாதிரி பேசுவாங்கடா. ஆஹா, இன்னைக்கு அந்த கோட் பண்றதுக்கு மறந்துட்டேன்டா அவனை. ஒருத்தன் போட்டு வச்சிருந்தான், புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். கங்குவா வீக்கெண்ட் கிராஸ் வில் பி கிரேட்டர் தேன் கோட் ஃபைனல் வேர்ல்ட் வைட் கிராஸ். கோட் பார்க்கிங் கிராஸ் 100 கோடி. மறந்துட்டேன்டா. இப்பதான்டா ஏதாவது சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. எவனாவது ஞாபகப்படுத்துக்கடா, இதை நாளைக்கு அது கோட் பார்க்கிங் கிராஸ் தான்டா கங்குவாவோட கிராஸ். எனக்கு தெரிஞ்சு கோட்டை பார்க்கிங் விட்ட வண்டி கூட வந்துட்டு அங்க டிக்கெட் கவுண்டர்ல கூட இருக்கு அவ்வளவு டிக்கெட்ஸ். ராவந்த் தெரியும்ல, தனியா போய் வந்து சூப்பர் ஸ்டார் சீமானோட வந்து ஸ்பாரிங் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் இப்ப எப்படி தெரியுமா, கைக்கு அடிக்க வாக்கா இருக்கான்னு அவனதான் போட்டு அடிச்சுன்னு வரானுங்க. தளபதியே சொல்லிட்டாரு தான், நம்ம இனிமே வந்துட்டு டிஎம்கே அதுக்கப்புறம் இந்த பிஜேபி. அவன் சப்படா கூட இன்னொருத்தன் வந்தானே குமார், அண்ணாமலை. இவனால எப்படா அடிட்டு வந்து இந்த சொல்லுவான் தெரியுமாதான், ஒரு மாதிரி அவனை பார்த்ததுல. ஆண்டனி ஆலமரத்து பட்டை, வேப்ப மரத்து கட்டை, அண்ணாமலை பட்டை. டேய் எவன்டா அவனை ரிமூவ் பண்றான். டீப் போட்டு தானே பேசுறேன். எல்லாம் ஓகே. மழையும் அவ்வளவா பெய்யல. இல்லடா எனக்கு அதான் புரியல, மழையும் அவ்வளவா பெய்யல. இவங்க 2000 கோடி கேட்கறது எதுக்குன்னு எனக்கு புரியுது.
அதெல்லாம் மிஷல்லேனியஸ் பீஸ்ரா. ஃபேமிலியில ஏதாவது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கும். ஏழு பேர் இறந்துருக்காங்க திருவண்ணாமலை வந்து மண் சரிவு. அதுக்குதான் தளபதி ட்வீட் பண்ணாரு. இன்னொன்னு இப்ப கூட பொருந்தாண்டா இருக்குது. அதான் எனக்கு ஒரு டவுட் புரியுது. சென்னைலாம் அவ்வளவு மழை இல்லை இந்த வாட்டி. சென்னை தப்பிச்சுக்கிறா, அதான்டா எனக்கு சந்தோஷமா. அதான் நாங்க தப்பிச்சிட்டோம். மார்க்னர் வந்துட்டு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் காரனுங்க எதுவுமே இல்லடா. கரண்டே வந்துட்டு 1 மணி நேரம் தான் கட் ஆச்சு, புரியுதா? போன வாட்டி ஒரு நாள் கரண்ட் கட் ஆச்சு. அப்போ 2 நாள் 1.5 நாள் கட் ஆச்சு. வராத மலையா வான்னு. ஆனா இல்ல, போன வாட்டி 4000 கோடி கேட்டாங்களே. 4000 கோடி கேட்டுட்டு குமார் இவரு தானே சொன்னாரு. 4000 கோடி கேட்கலடா. 4000 கோடிக்கு வந்து அவங்க நவீன ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பண்ண போறேன்னு வாங்க. நவீன ட்ரைனேஜ் சிஸ்டம் அதான் கேட்டு அவங்க வாங்கினதுல இருந்து வந்து சென்னையில மழையே பெய்யல. கேட்டுற போறேன்டா. டேய் உனக்கு 6 நாள் தேவையில்லடா. 6 மணி நேரம் 6 மணி நேரம் 6 மணி நேரம் நான் 5 மணி நேரம் மழை பெஞ்சாலும் முடிஞ்சு தரேன் சென்னைக்கு, புரியுதா? அந்த மாதிரி கிடைக்குது. 5 மணி நேரம் மழை பெஞ்சாலே உனக்கு முடிஞ்சுது. நிறையத்துல பாதிக்கும். 6 நாள் மழை பெஞ்சாலே உனக்கு அதை தாங்க மாட்டேங்குது. இதுல வந்துட்டு 4000 கோடி வந்துட்டு இது பண்ணிருக்கேன். என்ன சொல்ற, இதெல்லாம் கேட்க மாட்டேன். உட்காந்து எங்க பார்த்தேன் இவரு. யாரு வீட்டுல நீங்க பேசிட்டு இருங்க, படம் பார்த்தல சாப்பாடு சாப்பிட்டுட்டே பேசு. ஆனா 90% வந்துட்டு இது பரவாயில்ல இப்போதைக்கு பெஞ்ச மழைலாம். ஆனா குமார் எனக்கு அதுதான்டா ஆச்சரியமா இருக்குது. எப்படி சொல்றது, இவ்வளவு நாளா பெய்யாத மழை இதுக்கப்புறம் பெய்யும் போகணும். ஒரு டிசம்பர் 20 அந்த மாதிரி வெதர் கண்டிஷன் படி பார்த்தா ஜனவரி கூட பெய்யும். கேக்குதா? கேக்குதுடா. என்ன பண்ணுகிற? டேய் இந்த இதே பான்களை முட்டு கொடுக்குறான், அதெல்லாம் உண்மையாடா? பழத்தவரை தான் இவனுங்க ஒண்ணு சொல்றானுங்க, அவனுக்கு ஒண்ணு சொல்றானுங்க. அதெல்லாம் கிடையாதுடா, சும்மா முட்டு குத்துட்டு இருக்கிறான். சிங்கம் சூர்யா மாதிரி போய் பிளைட் அவ வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணலான்னு பாக்குறான். நானும் அவனை நம்பனேன், ஏதோ பண்றான்னு. கடைசியில அவன் துபாய் வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனா இப்ப ஒண்ணு சொன்னான் பாத்தியாடா கதை ரேவந்த். டேய் அவரு வந்தாருடா, அவர் நார்மலா செக் பண்ணும்போது மாட்டிக்கினாங்க. எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது நார்மலா, புரியுதா? அதான் படத்துல வர மாதிரி நார்மலா செக் பண்ணும்போது வந்து மாட்டிக்கினாரு. நல்லா எழுதுறாங்கடா ஸ்கிரிப்ட். உங்களுக்கு சினிமாவோட இவனுக்கு ஸ்கிரிப்ட் சூப்பரா இது. நீங்களும் இருக்கீங்களே. அவரை பத்தி பேசாதப்பா. கங்கோ பிரதர்ஸ் மன்னிப்பு கேட்டுருவாங்க அவர்கிட்ட போய். கங்குவாவா? சரி பாத்தீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு 5 நிமிஷம் எடுத்து சாப்பிட்டு அவனும் கிளம்பிட்டானா? இல்ல 90% வந்துட்டு பார்த்தா படம் ஹிட்டு இதெல்லாம் சொல்லி தெரியுமானுங்க. ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ஹிட்டாவும் நினைச்சுனுங்கிறானுங்க. இன்னும் எனக்கு அதான் புரியல. வாங்க ஹிட்டாக்கலாம் அப்படி சீரியல்ல பார்த்தானா, அதான் அல்லு அர்ஜுனும் இந்த அல்லு அர்ஜுன் தேங்க்ஸ் டு தான் ப்ரோ போட்டிருக்காங்க இதுக்கு பவன் கல்யாணம்.
அங்க ஊர்ல அச்சுனால வந்துட்டு படத்தை இப்ப ஒண்ணு சேர்ந்துடுறானுங்க. இந்த FDFS இதுல இப்ப அது அரசியல்டா. இந்த அரசியல் அச்சுப்பானுங்க. அது நம்ம ஊர்ல நார்மலாவே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. இந்த யூகே ஒரு மோதி வந்துருக்கு. யூகே யூஎஸ்ஆ யூகே வாடா ஏடா ஸ்பீக்கர்ல யாரையுமே காமிக்க முடியுது. வருது பக்கா இல்ல space. போகுது இதுவாகுது. சரி யாரு மைக் அது? இவனா? இல்ல என்ன இவருக்கு அங்கோ பாத்திருக்காருடா. இப்பதான் இன்னைக்குதான் பாத்தாரு. யாருடா? விக்னேஷ் ப்ரோவா? அப்ப புக் பண்ணிருந்தாரு முன்னாடி. அது அவர் போனதே இல்லைன்றா, முதுவெளின்னு சொல்லிட்டு ஓசிட்டாரு. உன்னைய ஊத்து விட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. டீசெண்டா பேசு. ஆனா இல்ல மேட்டர் என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் பாத்துட்டு ரிவ்யூ சொன்னோம். ரிவ்யூ சொல்லிட்டு போய் இல்ல ரிவ்யூ டே லூஸ் போயில கீழே ரெக்கார்ட் பண்ண ஒண்ணு இருக்கு. வேற ஐடி ஒன்னு கிரியேட் பண்றான், அதுல கொச்சை எழுதுறான். அப்புறம் இருக்குது. சரி இது மேட்டர் கேளு. அதான் நாங்கெல்லாம் ரிவ்யூ சொல்லிட்ட பிறகு இவரு என்ன பண்றாருன்னா, எனக்கு முதுவலி இது நான் டிக்கெட் புக் பண்ணாலும் கேன்சலேஷன் கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல நான் போலன்ட்டு. அதுதான் வர்கீஷ். அங்கெல்லாம் புக்கிங் எப்படி இருக்குது யூகேல? என்ன ஆகுது சூசு? கேக்குதா? கேக்குதுடா. அவனை மீட் பண்ண தெரியாது போல. மியூட் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணல, நீ பண்ணி. இல்ல இல்ல குரோம்ல தான் லாகின் பண்ணும் போல. பக்காவது கட் பண்ணிட்டும் திரும்ப போட்டோம். இதுக்கு மேல என்ன இருக்கட்டும். ஆனா இதுல ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, ஒர்க்கிங் இன்னொன்னு என்ன சொல்றோம், இப்ப திங்கக்கிழமை இதெல்லாம் வந்துட்டு படம் ஓடல அது அதெல்லாம் சொல்ல கூட முடியாது. என்ன கேட்டா அம்மரனே ஃபுல் ஆகுது, ஒரு 2 ஷோ ஆகுது இன்னைக்கு. ஆனா எனக்கு தைரியம் என்னன்னா, இன்னும் கிரீன் சினிமாஸ்ல 2 ஷோ ஓட்டுனாங்க தெரியுமா கங்குவா. உண்மையில பாராட்டணும். வாங்கினாதான் வாங்கின காசுக்கு மேல கோராயான்ற மாதிரி இது. சொல்றா கஸ்டமர் வந்துட்டாங்க. என்ன அதான் கஸ்டமர் ஊத்தி மூடிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன கங்கு? அப்புறம் என்ன? அதே அவ்வளவுதான். ஓடிடியில ஹிட் ஆயிடுச்சாங்க தெரியாதா? ஓடிடி வந்தவரை திரும்ப ஓட்டுறாங்க. அப்படி கிடையாது, ஓடிடியில எல்லாரும் பாராட்டுறாங்களாம். பாராட்டுறது யார் யார் தெரியுமா? ரெண்டு ரஜினி ஃபேன்ஸ், 4 சூர்யா ஃபேன்ஸ், ஒரு அஜித் ஃபேன். என்ன பிரச்சனை? ஆனா ஹெட்செட் போட்டு சில எத்தனை ட்விட்டர் பார்க்கும்போது இவங்களோட ட்விட்டர் வந்துருது, கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. அதுல பெரிய தொல்லையா இருக்கு பார்க்க. ஹெட்செட் போட்டுலாம் நீ பாடுற சரியான அந்த ஹெட்செட் போட்டு நீ அந்த தேட்டர் பிரிண்ட் தானே பார்த்த? ஹெச்டி பிரிண்ட். ஆனா வேஸ்ட் தான், ஹெச்டி பிரிண்ட் வேஸ்ட் தான். எதுக்கு பாத்தீங்க? இவர்கிட்டே சொன்னா விக்னேஸ்வர கிட்ட பாக்காதீங்கன்னு சொன்னா, இத்தனை பேர் கலாய்க்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேறா கதை, நானும் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு தலைய விட்டாரு. முடிச்சு விட்டு என் போன். இன்னொன்னு இவருக்கு பிடிச்சிருக்காண்டா, தெரியாதா? என்ன இவருக்கு பிடிக்கும்டா, கடலூர்ல ஷோ ஃபுல்லுன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியாதா? இந்த இது ஏஆர்எம் படம் பார்த்தேன். ஆமா, அந்த படம் பேரு மலையாளம். இந்த ஏஆர்எம்மே நல்லா இருக்காதுடா. இவருதான் இது பண்ணிக்கிறது. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீர்த்தி செட்டியை பார்த்தானே விக்னேஷ் போய் ஆகும். நல்லா தான்டா இருக்கு அந்த படத்துக்கு. என்னடா போரெல்லாம் அடிக்காது, சும்மா அப்படியே போகும். ஓகே தான். இல்ல கங்குவா பார்த்துட்டு எந்த படம் பார்த்தாலும் நல்லா இருக்கும், அதை நான் ஃபீல் பண்ணேன். பிளடி பிளகரும் பார்த்தேன், அது நல்லா இருந்தது. லக்கி பாஸ்கர் பாத்துட்டியா? லக்கி பாஸ்கர் பாத்துட்டேன். அது சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர் பண்டல்டா, ஏத்தணும்டா. ஏத்த பார்த்தேன், பார்க்கணும். நல்லா இருக்குதுன்னு நானு ஸ்டேட்டஸ்லாம் போய் பார்த்துட்டேன். சூப்பரா இருக்கும் அந்த படம். நான் முன்னாடி எல்லாம் தியேட்டர் பண்ட்ல வந்துட்டு ஏத்தி வந்தோடனே பாத்துன்னு இருப்பேன். இப்ப என்ன ஓவர்டேக் பண்ணி நீ பாத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமா பாப்பேன். நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமா பாப்பேன். காலையில கங்கோ பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். இவரு நைட்டு தான் முடிச்சாரு. தெரியாதா? காலையில பாப்பேன். ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் பாப்பேன், நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கையில திரும்ப 1/2 மணி நேரம் அந்த மாதிரி தான் பாப்பேன். பிரான்சிஸ் கேரக்டர் அண்டர்ரேட்டடாண்டா.
நல்லா வாயில வருது, கெட்டாத வேற பேசக்கூடாதுன்னு சொன்னேன். ஏங்க பிரான்சிஸ் ஆண்ட்ரேட்டரா இருக்கக்கூடாதா? இன்னொன்னு திருமணமலை உங்க ஊரா? இல்லடா, திருவண்ணாமலை உங்க ஊர்? கேக்குதா? ஐயோ திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை இல்லடா, நான் தஞ்சாவூர்ரா நானு. கேக்குது அலெக்ஸ்? எங்க எங்க விவேக் சீக்கிரம் கல்லூட போறான்னு அவசர அவசரமா சாப்பிட்டு வந்தேன். விவேக் பிடிச்சிருந்துச்சு விவேக். ஏன்னா கங்கா பிடிச்சிருந்துச்சா? ஆமாமா. மாதிரி படம் மிஸ் பண்ணிட்டேன். நானும் மிஸ் பண்ணிட்டேன் தேட்டர்ல பார்த்தத. ஓடுது போய் பாத்துருவாங்க. இல்ல தியேட்டர்ல பாக்கலன்னு மிஸ் பண்றீங்க. தியேட்டர்ல பார்த்து இருந்தா நீங்களே மிஸ் ஆயிருப்பீங்க. என்ன கேட்டா உட்காந்து பேசி நிறுத்த மாட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கு ஆல்ரெடி முதுகு வலின்றாரு. அதான் இது வந்து சரி, ஏதோ தியேட்டர்ல வந்து ஸ்பீக்கர் எல்லாம் வெடிச்சு வச்சாம உண்மையா? சும்மா கிளப்பிடுறாங்க. ஸ்பீக்கர்லாம் எப்படி ப்ரோ வெடிக்கும்? அது இதுவாயிடும். உண்மைதானா? இல்ல பொய்யா இருந்தா சொல்லுங்க. இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன்ல தியேட்டர்ல வந்துட்டு ஒரு கோளாறு நடந்து தியேட்டர் வெடிக்கும் ஸ்கிரீன் எடுத்தாமல் இவனுக்கு விட்ட படத்துக்கு அப்படிதான் இருக்கும். திரை தீ பிடிக்கும்னா உண்மையிலேதான் உண்மையிலே தீ மூச்சு. பரவாயில்ல ஏண்டா இவ்வளவு பேர் அக்ஷம் வந்துட்டு படம் 100 பண்ணிருக்குல்ல. 100 இல்ல 150. 150 இல்ல சூர்யா ஸ்டார்டம் காட்டல. ஆமா அது டே 1 தான் நீங்க சொன்னது 150. நீங்க யாரு ஃபைனல் சொன்ன? சிறுத்தை சிவா கூட படமே பண்ணிடக்கூடாதுடா. ஆளை காலி பண்ணிட்டு போயிடுவான்டாப்பா சாமி. தலை விட வேண்டியதுடா சொல்லு. இல்ல நான் காலைல இருந்து ஏன் எனக்கு லேட் ஆச்சுன்னா, அது வந்து சில சீன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அதை ரிப்பீட்டா பார்த்து அதை பார்த்து முடிச்சுட்டு எனக்கு லேட் ஆயிடுச்சு. விவேக் வந்து நான் பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு அந்த திஷா பட்டாணி சீனே 1 மணி நேரம் பார்த்துருப்பாரு. கண்ணு வலிச்சிச்சு, காது வலிச்சிச்சு. அதனாலதான் நான் வச்சுட்டு தூங்கிட்டு மறுபடியும் எழுந்து பார்த்தேன். அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. அப்புறம் எனக்கு ஆனா திஷா சாமு பார்த்தானா இல்லையா? சாமு அவன் எப்பயோ இல்ல அவன் பார்த்தான்னு நினைக்கிறேன். பாத்துட்டான்டா. அவனு திட்டிருந்தான். கூப்பிடுறா அவனை. நிதிஷ் பார்த்தானா இல்லையா? எங்க அவன ஆளையே காணோம். நிதிஷ் எல்லாம் படிக்க போயிட்டான். இல்ல நிதிஷ் என்ன தெரியுமா, அவன் கடை போயிட்டான். உண்மையிலே இல்ல இப்படி ஒரு படம் வந்ததே பாதி பேருக்கு தெரியல. உண்மை சொல்றேன், சத்தியமா சொல்றேன். ஆஃப்லைன்ல 10 பேருக்கு தெரியல இப்படி ஒரு படம் வந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவில நினைக்கிறேன். இதுல போடும்போது இந்தியா ஃபுல்லா ப்ரமோட் பண்ணிருந்தாங்க. பக்கத்து ஸ்டேட்ல போய் மகன் கத்திருந்தா இதுவாமா. நம்ம ஊர் தான் ஃபர்ஸ்ட். இனிமே ஓன் ஸ்டேட் தான். எப்படின்னா சொந்த ஊர் தனஞ்சயம் பண்ண வேலைடா அலெக்ஸ். தனஞ்சயம் பண்ண வேலை ஊர்ல உள்ள ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு முதற்கொண்டு ரீச் ஆகி கிடக்குறா. அவனுங்க இல்லடா, அவங்க போய் திட்டினாங்க. ஆனா எப்படி சொல்றது, டே ஒன்னே உனக்கு ஓப்பனிங் வந்துட்டு பெருசா இல்ல. ஆனா அப்போ அதுவே ஃபுல் நெகட்டிவ். வந்த ஃபுட்ஃபால்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தா 90% நெகட்டிவ் இருக்கு. 10% இன்னைக்கு எங்க சித்தி பொண்ணுக்கு போன் அடிச்சேன், என்கேஜ்மெண்ட். அதனால சரி விஷ் பண்ணலாம்னு போன் அடிச்சேன். போன வாரம் நடந்தது. வந்துட்டு அதுக்கு வந்து சூர்யாவை பிடிக்குமா, அதனால கங்குவா பாத்தியா அப்படின்னு. இல்ல பாக்கல அப்படின்னு. நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து பிளாப் ஆக்கிட்டீங்களே, நீங்க விஜய் ஃபேன் அஜித் ஃபேன் அப்படிங்குது. எனக்கு சிரிப்பு வந்துருச்சுடா. நான் தனஞ்சயம் பண்ண வேலை ஊர்ல உள்ள ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணி வச்சிருக்கான். அதான் இல்ல பிஞ்சு நெஞ்சில வன்மத்தை வச்சிருக்கான் பேர் தயாரப்ப. இல்ல நீ கேட்க வேண்டியதானே, அந்த குழந்தை பாத்துச்சா? எனக்கு ஒரு டவுட் அலெக்ஸ். இந்த இந்தியாக்குள்ளார அதுவும் கோவாக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மி வெஹிக்கிள் எல்லாம் வருது. அது வேற யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா யுஎஸ் இல்லடா, யுஎஸோட சாரி யுஎஸ் பேர் என்னது, ரஷ்யன் ஆர்மி வெஹிக்கிள் எல்லாம் வருது. விக்னேஷ் ப்ரோ அவன் ஷோல்டர் என்னது ஷோல்டர் பிரஸ் சொல்லிட்டு புள்ள வர காமிக்கிறான். நீ வேற அவன் இஷ்டத்துக்கு சொல்ல சொல்லிட்டு எவனுக்குமே ஒண்ணும் தெரியாதுன்ட்டு.
இல்ல அது சேஞ்ச் ஆகி போச்சு. ஓகேவா, அது எடிட்டிங்ல மாறி போச்சு. எனக்கே ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கே ஒரு நிமிஷம் குழம்பி போயிட்டேன். என்னடா அது எனக்கு தெரியலையா இல்ல நீங்க மாத்தி இல்ல விவேக், குளிக்கும் போது வந்து ஃபைட் பண்றவன பாத்துருக்க? யாருக்கு கூப்பிடுறது? டாட்டா எதுக்குடா கங்குவா சூர்யா மாதிரி பாத்ரூம்ல இருந்து பேசுறேன்? என்னடா கல்யாணம் ஆயிடுச்சாடா? கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகணும். சொல்லு டாட்டு, எப்படி இருக்கு? இல்ல ப்ரோ, கங்குவாயா அதுக்குள்ள ஓடிடில விட்டாங்க. பைரசி லீக் ஆயிடுச்சு. HD ஒரிஜினல் பிரிண்ட் வந்துச்சு. எப்படி அது எப்படி ப்ரோ வரும்? இப்ப எனக்கு ஒரு டவுட். இப்ப படம் அவங்க ஓடிடிலும் இல்ல எங்கேயும் இல்ல, எப்படி HD பிரிண்ட் அப்படி ரிலீஸ் ஆகுது? திருடுறாங்க போட்டு விட்டாங்க ப்ரோ. எல்லா படத்துக்கும் வரும்டா. இது கோட்டுக்கு வந்திருக்குது, ஜெயிலருக்கு வந்திருக்கு, லேட்டா வரது. ஓகே, விடாமுயற்சியே வந்துருச்சுடா யூடியூப்ல பாடுறா. ஜோக்லாம் விடுங்களா? நல்லா இல்ல ஜோக்கெல்லாம் ஏன்னா அவன் இரா வரேன் மேல ஷேர் பண்றேன்டா. ஆமா, அந்த பொண்டாடி காண போறதானே ப்ரோ. ஆக்சுவலா என்ன நடக்குது, எப்படி அது ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு எனக்காச்சும் ஒரு ஐடியா இருக்கா? ஒரே நிமிஷம். இல்ல முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஓவர்சீஸ் ரேட் வாங்குறாங்கல்ல, அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி விடுறதா. முன்னாடி வந்து நம்ம கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தேட்டர்ல ஓடிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து இது ஓவர்சீஸ்ல அந்த அளவுக்கு ஓடாதுன்னு அவங்க ரிலீஸ் பண்றதா சொல்லுவாங்க முன்னாடி. அப்படிதான் அந்த இன்டர்சியம் பிரிண்ட் அந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ப்ரோ மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாரு, விடாமுயற்சி. எனக்கு தெரிஞ்சு அந்த எனக்கு என்ன டவுட்னா, அந்த பச்சை சட்டைக்காரர்னால மெயின் ஸ்டூடியோ அவனே வந்துட்டு படம் சரியா போகலன்னு சொல்லிட்டு ஒருவேளை தமிழ் ராக்கர்ஸ் வித்துருப்பானோ? பண்ணக்கூடிய ஆள் தான் ப்ரோ. வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இல்ல ஒரு ஆக்சுவலி இப்ப படம் நல்லா சூர்யா வேணா, இப்ப அவன்கிட்ட போய் பேட்டி கேட்டனா படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு கூட நல்ல கலெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லுவான். அது வேற விஷயம், அது அவனோட படம், அவன் என்ன சொல்றான். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை இப்போ ஒரு ஆன்லைன்ல திருட்டுப்படியா வெளியே வந்திருக்கு. அவன் வந்து பிரைவசி வந்துட்டு பிளாக் பண்ணலாம்ல, வெப்சைட்ல போயிட்டு இந்த மாதிரி படம் வந்து லாஸ் ஆகுது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீ ஸ்பேஸ்ல பேச எடுத்தா உன செருப்பால அடிப்பாங்க எல்லாரும். கங்குவாக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த நீ. இன்னொன்னு அவன் நல்லா இருக்குன்னு இல்லப்பா, ஒரு அப்படி கிடையாது. அவன் என்ன தம்ம சொன்னா, 350 கோடி பண்ணோம்னா கேட்டுக்க. இருக்கட்டும்பா, அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலரா அவனுக்கு பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கலாம். அவனுக்கு வந்து ப்ரோ ஆதி பாட்டு அருமையா இருந்துச்சுமா ப்ரோ, ட்ரைலரா சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. இல்ல அது அவன் மேல தப்பு கிடையாது. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அது வந்து அன்னைக்கு ரிலீஸ் பொறுத்தோ இல்ல அது வந்து படம் கண்டென்ட் பொறுத்தோ அது வந்து மாறலாம். இல்ல டவுட் இருக்குன்னா, நான் சிவா வந்து திருந்திட்டான், ஆக்சுவலி வேலையெல்லாம் கத்துக்கிட்டான், நிஜமாவே அவனுக்கு படம் எடுக்குன்னு தெரியும்னு சொல்லி நம்பிட்டேன். சோ அந்த ஒரு நம்பிக்கையில இருந்தேன். பணம் வந்த பிறகுதான் தெரியுது அவனுக்கு ஷார்ட் பிலிம் கூட எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. சூர்யா ஃபேன்ஸ்லாம் பாவம் ப்ரோ. பாகுபலி கூட ஸ்பேரிங் போட வேண்டியங்க, இப்ப பிரின்ஸ் கூட ஸ்பேரிங் போட்டுருக்காங்க. அப்போ நாமளும் அந்த படத்தை 3D இந்த மாதிரி விடுறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு இல்லையா? இந்த காலத்துல நீதான் அந்த தமிழ் நினைக்கிறேன். இல்ல 10,000 கோடி மேல பண்ண டெட்புல்லையே வந்துட்டு அவனை அதான் டக்குன்னு தான் HD வந்துருது, லீக் ஆயிடுது. தம்மா தூண்டு கங்குவா வச்சு நீ ஏன்டா டார்ச்சர் பண்ணுகிற? சும்மா இரேண்டா ப்ரோ. அது காலிவுட் பிரைட் ப்ரோ. என்ன ப்ரோ தம்மா தூண்டு கங்குவா மட்டும் இல்ல கங்குவா மட்டும் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆயிருச்சு. அது மட்டும் கரெக்டா ஹிட் ஆயிருச்சுன்னு வச்சுக்க, நேரம் அது பண்ணிருக்க சம்பவமே வேறடா. என்ன உண்மையிலே 150 கோடி கலெக்ட் பண்ணிருக்கோம், பொய்யா கலெக்ட் பண்ணிருக்க தானே? 1150 ப்ரோ, கம்மி பண்ணிட்டீங்க. கண்டிப்பா வந்துட்டு அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஆர்கானிக்கா 500 கோடிக்கு மேல பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆர்கானிக்காவா? இல்ல அப்போ உரம் போட்டா ஒரு 700 கோடி பண்ணும் 2.2 மாதிரி. இல்லடா இல்ல அது கரெக்டா மிஸ் ஆகுன்றது ஒரு 70% மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது. உப்பு போட்டு பார்த்தா இல்ல 600 கோடி 2.2 800 கோடின்றானுங்க பேரு. அந்த மாதிரி 100 கோடி கங்குவா 500 கோடின்னு சொல்றான்.
கங்குவா இல்ல தனஞ்சயன் சொன்னாரு ப்ரோ, விஜய் அஜித் ஃபேன்ஸ் தான் ஓட கங்குவா விடல. எவ்வளவு கலெக்ட் பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. அது ஆக்சுவலி எவ்வளவுதான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணிச்சு யாருக்காச்சும் தெரியுமா? 95டா. 95 டியர்ல மட்டுமா? 67 கோடிடா. ஈட்டி க்ளோசிங் இல்ல இந்த கோமாளில சொல்லுவானே, நீ கொடுத்ததே மீதி காசுறான்ற மாதிரி வேர்ல்டு வைடு 100 கூட பண்ணலடா. வேர்ல்டு வைடு 87 கோடிடா. 20 கோடி அதை விட அதிகமா பண்ணிருக்கு. இல்ல 95 வந்துட்டான், 100 வந்துரும். எங்க பாராடி அவனே இல்ல 87 ரேஞ்சுக்கு இவனே சொல்றான்றப்ப கண்டிப்பா 95 பண்ணிருக்காங்க. மழை வராம இருந்திருந்தா 100 பண்ணிருக்கோம் வேர்ல்டு வைடு. இல்லடா இது 100 பண்றேன்டா, கேட்டேன் 100 எல்லாம் பண்றோம். என்னால சிவா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருந்தி திருந்திருப்பான்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவன் அப்படி நினைச்சிருக்க மாட்டான். அண்ணாத்த எவ்வளவு பண்ணிச்சு? கண்டிப்பா 140 140. சரி அண்ணாத்தோட கம்மியா பண்ணிட்டியா? காலிவுட் விக்னேஷ் ப்ரோ, என்னால சிவா திருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்துட்டு அவரு திருந்தவே மாட்டாருங்க. ஏன்னா அவரு திருந்தி இருந்தாருன்னீங்களா, அவரு வந்து அக்செப்ட் பண்ணிருப்பாரு. இல்ல என் படம் நல்லா தானே ஓடுது, நீங்க இன்டர்வியூ எடுத்து பாருங்க. இப்ப திரும்ப மாட்டாரு. இல்ல ப்ரோ, அவன் பேட்டர்னை பாருங்களேன். விஸ்வாசம் 180 கிட்ட பண்ணுச்சு, அதுக்கடுத்து 140 வந்துட்டு அண்ணாத்த குறைஞ்சது, இப்ப 100 குறைஞ்சிட்டான். இவன் எப்படி நான் டே பை டே குறைஞ்சுதான் வரானே தவிர இவனுக்கு அந்த டேலண்ட்டும் கிடையாது. கூட வந்துட்டு கமர்ஷியல் விஷயம் ஏமாத்தின்னு தான் தெரியறான். அவனை தூக்கின்னு போயினா டோலிவுட்ல விட்டுருங்கடா. அதான் சொல்றேன், சொல்லு. அவன் திருந்தி இருந்தா அடுத்த படமே அஜித்துக்கு போயிருப்பான். தெரியாதா? கங்குவாக்கு அப்புறம் அஜித்துக்கு தான் ஒரு படம். தெரியாதா? இல்ல நான் இப்ப இந்த ஸ்பேஸ்க்கு வந்து எதுக்கு தெரியுமா, அலெக்ஸ் லியோ, நான் எதுக்கு ஸ்பேஸ்க்கு வந்தேன்னா முக்கியமான உங்களுக்கு ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்ணதான் வந்தேன். நான் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்து நான் சொன்னேன், ஏகே நீல் ப்ராஜெக்ட், பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னது இங்க நம்பல. இப்ப கண்டிப்பா நாங்க குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆன உடனே நாங்க வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏகே படத்தை நீல் டைரக்ட் பண்றாரு. நான் சொல்றேன் கேள்றா டாட்டு. நான் 9th 10th படிச்சப்ப அஜித் ஃபேன் சொன்னாங்க சங்கரும் அஜித்தும் ஒன்னா படம் எடுக்கிறாங்கன்னு. சங்கர்லாம் அவ்வளவு பெரிய ஆளா? புரியுதா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா அவரு? 8வது படிச்சப்ப சொல்றேன், ஸ்கூல் படிச்சப்ப 9th 10th படிக்கிறப்ப எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா? இப்ப ராஜமௌலியே பாகுபலிக்கு அப்புறம் தான் ராஜமௌலி பெரிய ஆளானா. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏகேக்கு அப்புறம் தான் எவனா இருந்தாலும் சரி விடு. ஏகேக்கு அப்புறம் தான் நடந்த சந்தோஷம் ஏமாந்துக்கிறீங்க. அந்த டைம் பதறக்கூடாது இல்ல. இப்பல இருந்து நீங்க கொஞ்சம் நாங்களே அஜித் படம் தானே பார்க்க போறோம். நீ நியாயமா பார்த்தா ஸ்பாரிங் போட வேண்டியது யார் தெரியுமா? மென்டல்களோட அதான் இந்த பேர் ரஜினி என்ன போடு சூரிய இல்ல எனக்கு ஒரே ஒரு டவுட்ப்பா. தனி உலகத்துல இருக்கீங்களே, அந்த உங்க ஊர் பேரை மட்டும் சொல்லுங்களா. முக்காடா, பெருமாச்சியா, அராத்தியா, வெங்காடு, பாண்டோரா உலகத்தை விட பெருமாச்சி உலகம் தான் பெருசுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது ஏகேவும் பிரசாந்த் நீலும் சேர்ந்து தனியா சாண்டலோன் மூவி ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. அதை எடுத்து போயிட்டு கேஜிஎஃப் 3யோட பெஸ்ட் பண்ணுவாங்க. என்னைக்குமே அஜித் ஃபேன் பேச்ச கேக்குறதெல்லாம் ரவணா இருப்பான புயல பொறித்தும் போட. முதல்ல அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்பா. நீங்க ஏன்டா பிரசாந்த் நீலோட படம், நீங்க ஒரு பிரசாந்த் நீல உருவாக்குங்கடா. அவன்கிட்ட ஏன்டா அஜித் உருவாக்குனது சிவாதான். என்ன சிவாதான் பிரசாந்த்? இல்ல 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 நீங்க இவரு கேட்ட क्वेश्चन கரெக்டான நீங்க ஒரு டைரக்டரை உருவாக்கிட்டு பாலிவுட்ல ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணுவீங்கடா டாட்டே. புரியுதா? கரெக்ட் கேட்ட क्वेश्चन கரெக்ட் தான். அதுக்கு தான் நாங்க வந்து அத்திக் ரவிச்சந்திரன்ல அவனை வச்சு ஜிபிஓல இருந்து சாம்பிளுக்கா ஒரு 700 அதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாந்த் நீலோட போயிரும். அவ்வளவுதான். 1000 தான் கேள்விப்பட்டேன். இல்ல கங்காவே 2000 பண்ணும்போது 1000ன்றான். பொட்டன்ஷியல் கம்பெனி. டேய் நாங்க நிஜமா